ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நான் 1 கப் அவல் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் நம்ம மிளகாய் சேர்த்துடலாம். நான் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துறதுனால வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெதுப்படும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் அரை தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ எடுத்து வச்சுருந்த அவலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் அவலில் ஃப்ளேவர் இறங்கும். நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியான அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.